சொல்லுங்க, anyone ஆன்சர் பண்ணுங்க. present tense க்கு past tense లో ரிட்டர்ன் பண்ணணும் மேம். ஓகே, உங்களுக்கு எவ்வளவு நிமிஷத்துல தருவாங்க? உங்களுக்கு எவ்வளவு நிமிஷத்துல டிக்டேஷன் போடுவாங்கன்னு கேக்குறேன். 5 minutes மேம். ஓகே, 5 மினிட்ஸ்ல நம்மளுக்கு அதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட்டோ அந்த அதாவது நீங்க ஸ்ட்ரோக்ஸ் எடுக்க போறீங்க. எப்படி இருந்தாலும் கண்டிப்பா ஒமிஷன்ஸ் நிறைய பண்ணுவீங்க. ஓகேங்களா, அதெல்லாம் விட்டுருங்க, நோ ப்ராப்ளம். சோ அந்த 5 மினிட்ஸ் எடுக்கிறத நீங்க என்ன பண்ணணும்? அந்த 5 மினிட்ஸ் ஸ்ட்ரோக்ஸ் எடுக்கிறீங்க இல்லைங்களா, அதை என்ன பண்ணணும்? ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க, தப்பா இருந்தாலும் பரவாயில்ல. அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் போட்டு நம்ம விரிச்சு எழுதணும். எக்ஸ்ட்ரா பாயிண்ட் கொடுக்கணுமா? ரஃப் காஃபி, பேட் காஃபி. ஓகே, கண்டென்சேஷனை பொறுத்த வரைக்கும் பிரசன்டேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா. ஓகேங்களா, என்ன இம்பார்ட்டன்ட்? உங்க ஹேண்ட் ரைட்டிங் நீட்டா இருக்கணும், சப் ஹெட்டிங்லாம் போட்டு நீட்டா இருக்கணும். ஓகேங்களா, ஸ்கிரீன் எல்லாத்துக்கும் தெரியுதாப்பா? எஸ் எஸ் மேம். மேம். ஓகேப்பா, நான் உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு சிம்பிளா கிரியேட் பண்ணிருக்கேன். அதுல ஒரு 8 பாயிண்ட் மட்டும் நீங்க மெயின்டைன் பண்ணா போதும். என்ன 8 பாயிண்ட் அப்படின்னா, அந்த நீங்க டிக்டேஷன் போட்டு எடுத்ததுக்கு அப்புறம் உங்களோட ஸ்ட்ரோக்ஸை நீங்க வந்துட்டு தெளிவா எத்தனை டைம் படிக்கணும்னா 2 டைம் படிச்சு பார்க்கணும். ஓகேங்களா, ஏன்னா அங்க என்ன சொல்ல வராங்க பாத்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் வந்துட்டு அக்ரிகல்ச்சர் பத்தி படிச்சிருப்பாங்க, அடுத்த ஒரு நிமிஷம் வந்துட்டு எதை பத்தி படிச்சிருப்பாங்கன்னா எஜுகேஷனை பத்தி படிச்சிருப்பாங்க, அடுத்தது வந்துட்டு ஏதாவது எலெக்ஷனை பத்தி படிச்சிருக்கலாம். சோ அந்த பேராகிராஃப்க்கு ஏத்த மாதிரி ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, அதை படிச்சு பாத்தீங்கன்னா புரியும் எதோட எது முடிச்சிருக்காங்க, அக்ரிகல்ச்சரோ இதோட முடிச்சிருக்காங்களா, அப்போ அதோட ஒரு பாயிண்ட் பண்ணிக்கோங்க. 2-3 டைம் படிச்சா மட்டும்தான் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதுல என்ன கண்டென்ட் சொல்றாங்களோ, அதாவது இப்ப வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் அக்ரிகல்ச்சருக்கு இது இது தேவை அப்படின்னு சொல்றாங்கன்னா, அந்த எந்தெந்த பாயிண்ட் இம்பார்ட்டன்ட் அந்த பாயிண்ட்டை மட்டும் தான் நீங்க என்ன பண்ண போறீங்க, ஃபேர் காப்பியா எழுத போறீங்க. ரஃப் காஃபி, ஃபேர் காஃபின்னு 2 இருக்கு. நீங்க ஆல்ரெடி வந்துட்டு இந்த 10th எல்லாம் எழுதிருப்பீங்களா, 10th 12th எல்லாம் அதே மாதிரிதான். இதுல ரஃப் காஃபி அப்படின்னா நீங்க என்ன எழுதிருக்கீங்களோ அதை அப்படியே டிரான்ஸ் பண்ணி எழுதுறீங்க. ஓகேவாப்பா, நீங்க என்ன உங்க ஸ்ட்ரோக்ஸ போட்டிருக்கீங்களோ அதை அப்படியே டிரான்ஸ் பண்ணி ரஃப் காஃபின்னு ஹெட்டிங் போட்டு எழுதுறீங்க. அதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுங்க. ஓகே, முடிஞ்சிருச்சு. ஆனா நீங்க எழுதும் போது என்ன பண்ணணும்னா தெளிவா எழுதணும். ஏன்னா நீங்க ரஃப் காப்பியை வச்சுதான் ஃபேர் காப்பி என்ன பண்ண போறீங்க, எழுத போறீங்க. சோ ஃபேர் காப்பின்னு அழகா பென்ல பிளாக் பென்ல எழுதிக்கிறீங்க. எழுதிட்டு அடுத்து என்ன பண்றீங்கன்னா மொத்தமாவே சேர்த்து ஓவராலாவே சேர்த்து ஹெட்டிங் ஒண்ணு கொடுக்குறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அக்ரிகல்ச்சரை பத்தி எல்லாமே கேட்டிருக்காங்க, ஆனா அதுல தனித்தனி பிரிவா இருக்கா அப்படின்னு பாருங்க. அப்படி இல்ல ஏதாவது டிபார்ட்மெண்ட்டை பத்தி பேசியிருக்காங்களா அதை பாருங்க. இல்ல வேற ஏதாவது பத்தி பேசியிருக்காங்களா, மொத்தமாவே ஓவராலாவே சேர்த்து அதுக்கு ஒரு ஹெட்டிங் கொடுங்க. கொடுத்துட்டு சப் ஹெட்டிங் ஒரு 4-5 ஹெட்டிங் இருக்கணும். ஓகேங்களா, 4-5 ஹெட்டிங்ல 2 லைன் தான் இருக்கணும், 2 லைன் 3 லைன் தான் இருக்கணும், அதிகமாவும் எழுதக்கூடாது. ரஃப் காஃபி, ஃபேர் காஃபியை பொறுத்த வரைக்கும் ரஃப் காஃபிங்கிறது நீங்க என்ன ஸ்ட்ரோக்ஸ் எடுத்திருக்கீங்களோ அதை அப்படியே எழுத போறீங்க. ஃபேர் காப்பிங்கிறது அதுல முக்காவாசி கூட அதாவது பாதி முக்காவாசி குறைச்சிட்டு நீங்க காவாசி தான் என்ன பண்ணணும், ஃபேர் காப்பில எழுதணும். புரியுதுங்களா? எப்படி எழுதணுங்கிற மெத்தட் புரிஞ்சிருச்சா? எஸ் மேம். ஓகே, இதுல வந்து எந்த டவுட்டும் இல்லைல்ல? சரி, நீங்க ஹெட்டிங் ஃபேர் காப்பில வந்துட்டு ஹெட்டிங் கொடுக்குறீங்க, சப் ஹெட்டிங் கொடுத்து எழுதுறீங்க. ஓகே மேம், இதை எப்படி மேம் எழுதணும், எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், ஏன்னா இது வந்துட்டு பாஸ்ட் டென்ஸ் பிரசன்ட் டென்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கே அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு தான் ஒரு ட்ரிக் இருக்கு. ஓகேங்களா, அந்த பேசேஜ் வந்துட்டு ஐன்னு படிச்சாங்கன்னா அதை நீங்க என்னன்னு மாத்தணும், ஹீ ஷி, அதாவது நான் வரவேற்கிறேன் அப்படின்றதுன்னா அத அவர்கள் அவர் வரவேற்றார் அப்படின்றது மத்தவங்க சொன்ன மாதிரி. ஓகேங்களா, மத்தவங்க சொன்ன மாதிரி நீங்க என்ன பண்ணணும், அதை எழுதணும். புரியுதாப்பா? பாருங்க, condensed summary must be clear and complete and must convey the main points of the passage fully. ஓகேங்களா, கண்டென்சேஷனை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கணும், கிளியரா இருக்கணும், கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் அந்த இதை, அண்ட் தென் என்ன இருக்கணும், மெயின் பாயிண்ட்ஸ் இருக்கணும். நெக்ஸ்ட், ப்ரிப்பேர் டிராஃப்ட் காஃபி ஃபர்ஸ்ட் அண்ட் தென் ப்ரிப்பேர் ஃபேர் காப்பி. ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் காஃபி எழுதுறீங்க, அடுத்தது ஃபேர் காப்பி எழுதுறீங்க. ஓகேங்களா, it may be divided into paragraphs and a title, heading and subheading may also given. ஃபேர் காப்பிக்கு என்ன சொல்லிருக்காங்க, ஹெட்டிங் மெயின் ஹெட்டிங் இருக்கணும் அண்ட் சப் ஹெட்டிங் இருக்கணும். ஓகேங்களா, அடுத்தது only the indirect form of speech and past tense must be used. எங்க அதை யூஸ் பண்ணணும், ஃபேர் காப்பில இன்டைரக்ட் ஸ்பீச்சாவும் எழுதணும்,
பாஸ்ட் டென்ஸ்ல நீங்க மஸ்டா யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? எக்ஸாம்பிள் பாருங்க. அங்க உங்க ஸ்பீட்ல வந்துட்டு ஐன்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா, உங்களோட ரஃப் காப்பில வந்துட்டு நீங்க ஐன்னு ஏதாவது மென்ஷன் பண்ணி எழுதிருந்தீங்கன்னா, அத அவங்க சொன்னாங்க அப்படின்ற மாரி நீங்க மாத்தி எழுதணும். ஓகேங்களா? இன்டைரக்ட் ஃபார்ம்ல நீங்க எழுதணும். புரியுதா? ஐன்னு குடுத்திருந்தாங்கன்னா, நீங்க அத ஹி அல்லது ஷீன்னு மாத்தணும். மைன்னு இருந்துச்சுன்னா, அத ஹிஸ் ஆர் ஹர்ன்னு எழுதணும். ஆர்ன்னு குடுத்திருந்தாங்கன்னா, அத வேரா ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஷல்லுன்னு குடுத்திருந்தாங்கன்னா, ஷுட்ன்னு எழுதிக்கோங்க. ஓகேவாப்பா? இதுவரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? புரியுதா? ஓகே. எஸ். புரியலனா கேளுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, பாஸ்ட் டென்ஸ்ல பாஸ்ட் டென்ஸ்ல எப்படின்னா, என்னென்ன பாஸ்ட் டென்ஸ் சொல்லுவோம்? எக்ஸ்பிளைன்டு முடிஞ்சு போன விஷயத்த நம்ம பாஸ்ட் டென்ஸ்ன்னு சொல்லுவோம். சோ அப்ப விஷ்டு இந்த மாரிலாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த ஸ்பீட்ல நீங்க எழுதும்போதே அது தெரிஞ்சிரும். ஓகே. நெக்ஸ்ட் யூஸ் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ் டு ஸ்டார்ட் ஈச் பேராகிராஃப் லைக். ஒரு பேராகிராஃப நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா, ஒரு பேராகிராஃப் கூட வேண்டாம். ஒரு லைன்னு வச்சுக்கோங்க. ஒரு லைன நீங்க எடுக்கும்போதே, அவங்க ஒரு விஷயத்த எந்த மாரி கொண்டுட்டு போறாங்க? அத எக்ஸ்பிளைன் பண்றாங்களா? இல்ல வந்துட்டு அத வந்துட்டு கன்வே பண்றாங்களா? இல்ல வந்துட்டு அத அவங்க மெயினா சஜெஸ்ட் பண்றாங்களா? இந்த மாரி அதுக்கேத்த மாரி நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஹி ஆடட் இன்னும் ஒரு பாயிண்ட் சொல்ல வந்தாரு அப்படிங்கிறப்போ, அத ஹி ஆடட் நீங்க எழுதிக்கலாம். ஹி ஃபர்தர் ஸ்டேட்டட் அடுத்த பாயிண்ட்க்கு போறாரு அப்படின்றத அங்க பாயிண்டட் அவுட் அப்படின்னு வந்துச்சுன்னா, ஹி ஃபர்தர் ஸ்டேட்டட் அப்படின்னு நீங்க எழுதலாம். அடுத்தது கொஸ்டின்க்கு ஆன்சர். ஒரு கொஸ்டின்க்கு வந்துட்டு அவங்க ஆன்சர் பண்றாங்க அப்படின்னா, நீங்க என்ன பண்ணலாம்? ஹி ரிப்ளைடு அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்தது அது வந்துட்டு அதுக்கு ஓகேன்னு சொல்ற மாரி இருந்தா, ஹி அக்ரீடு அப்படின்னு எழுதலாம். அதுக்கு நோன்னு சொல்ற மாரி இருந்தா, ஹி டெனைடு அப்படின்னு எழுதுங்க. அதே மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த பத்தி குறை சொல்றாங்க அப்படின்னா, நீங்க என்ன பண்ணுங்க? ஹி கம்ப்ளைன்டு அப்படின்னு எழுதுங்க. ஓகேங்களா? அதுவே ரெக்வெஸ்ட் பண்ற மாரி இருக்கு அப்படின்னா, ஹி ரெக்வெஸ்டட். அதுவே வந்துட்டு என்ன பண்றாங்க? கமெண்ட் பண்றாங்க. ஐ மீன் ஆர்டர்ன்னு சொல்லாங்க. ஓகேங்களா? அத ஆர்டர் பண்ற மாரி நீங்க எழுதிக்கோங்க. அடுத்தது உண்மையா அதாவது உண்மையா வந்துட்டு நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்களா? ஹி அட்மிட்டட் அப்படின்னு போட்டுக்கோங்க. அடுத்து லாஸ்ட் பேராகிராஃப் ஹி கன்க்ளூட். என்னது? ஹி கன்க்ளூட் அப்படின்னு போட்டுக்கோங்க. இது வந்துட்டு உங்களுக்கு சிம்பிள் இன்ஸ்பா. ஓகேங்களா? புரியுதாப்பா? இது எதுக்காக நான் சொல்றேன்? தமிழ்ல வந்துட்டு இத எதுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னா, உங்களுக்கு அங்க என்ன வந்துட்டு சொல்ல வராங்களோ, அத புரிஞ்சுக்கோங்க. அதுக்கேத்த மாரி அவங்க அட்வைஸ் பண்றாங்களா? இல்ல வந்துட்டு ஏதாவது கொஸ்டின் கேட்கறாங்களா? ஆன்சர் பண்றாங்களா? இல்ல ஏதாவது பாயிண்ட்ட ரெக்வெஸ்ட் பண்றாங்களா? இல்ல கமெண்ட் பண்றாங்களா? இத வச்சு நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவாப்பா? புரிஞ்சுச்சா இது? ஓகே மேம். ஓகே. அதுலயும் இன்னொரு பாயிண்ட் இருக்கு பாருங்க. அவரு நார்மலா ஒரு ஸ்டேட்மெண்ட் படிக்கிறாங்க அப்படின்னா, ஹி டோல்டு, ஹி ஸ்டேட்டடு, ஹி மென்ஷன்டு. அதுவே ஒரு ஒரு விஷயத்த பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாங்க அப்படின்னா, ஹி எக்ஸ்பிளைன்டு தட் அப்படின்னு ஆரம்பிக்கலாம். அடுத்து ஹி கிளாரிஃபைடுன்னு ஆரம்பிக்கலாம். ஹி பாயிண்டட் அவுட்ன்னு ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்படின்னா, ஹி டிக்ளேர்டு, ஹி அனௌன்ஸ்டு, ஹி அசர்ட்டடு, ஹி ப்ரொக்ளைம்டு இப்படி நீங்க ஆரம்பிக்கலாம். அதுவே வந்துட்டு ஒரு அட்வைஸோ ஒரு சஜஷன்ஸோ பண்றாங்க அப்படின்னா, he suggested, he advised, he recommended, he urged இப்படி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒரு ரியாக்ஷன் ஒரு ஃபீலிங்கா ஒரு இத சொல்றாங்க. ஒரு வருத்தமா தெரிவிக்கிறாங்க அப்படின்னா, நீங்க எப்படி யூஸ் பண்ணிக்கலாம்னா, he commented, he observed, he exclaimed இந்த மாதிரி நீங்க ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு கோர்ட் விஷயமோ இல்ல வந்துட்டு ஒரு அபிஷியலா ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா, he submitted, he deposited அடுத்து he stated இப்படிங்கிறது நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? புரியுதாப்பா இது வரைக்கும்? இது எல்லாமே எதுக்காக நான் சொன்னேன்? சொல்லுங்க பார்க்கலாம் எனிவன்? ம். சொல்லுங்க. மேம் ஸ்பீடு நல்ல புரியல. ஸ்பீடு எக்ஸாம்ல ஃபாஸ்ட் ம். ரிட்டன் மேம். எக்ஸாம்ல டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. எனக்கு புரியலப்பா. கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க பார்க்கலாம். எக்ஸாம்ல இந்த பாயிண்ட் வந்துட்டு ஸ்டார்டிங்ல நீங்க எழுதுறதுக்கு ஓகேங்களா? ஹி சஜஸ்டட் இந்த மாதிரிலாம் வந்துட்டு நீங்க ஃபேர் காப்பில எழுதும்போது இந்த ஸ்டார்டிங்ல இந்த வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் 6th பாயிண்ட் பாருங்க. The number of words in to passage has been condensed must put at end within brackets in the same of heading as summary. சம்மரி நீங்க எழுதும்போது என்ன பண்றாங்கன்னு சொல்றாங்களா? அந்த பிராக்கெட் போட்டு நீங்க எழுதுங்கன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? That conclude the passage by using the words last. In conclusion, he said or he
ஆர் ஷீ டோல்டு தட் இப்படின்னு நீங்க படிக்கணும், சாரி எழுதணும். ஓகேங்களா? புரிஞ்சுச்சாப்பா? லாஸ்டா நீங்க அந்த பேராகிராஃபை முடிக்கும் போது இன் கன்க்ளூஷன் he or she told that இப்படின்னு நீங்க எழுதி முடிக்கணும்னு சொல்றாங்க. என்ன விஷயத்த சொல்ல வராங்களோ அதை எழுதி முடிக்கணும். புரியுதா? அடுத்தது கண்டென்ஸ் வேர்ட்ஸ் அண்ட் சம்மரி வந்துட்டு இப்படிதான் இருக்கணும். நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் டிக்டேட்டட் கொடுத்தது எவ்வளவு, நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இன் ஃபேர் டிராஃப்ட் எவ்வளவு, நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இன் டிராஃப்ட் எவ்வளவுன்றதை எழுதணும். ஓகேங்களா? ஓகே மேம். அடுத்தது ஈஸி பாயிண்ட்ஸ் வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஸ்டார்டிங்ல he explained, he said, he suggested இன்னும் எக்ஸ்ட்ரா பேராகிராஃப்க்கு நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து எண்டிங்ல அந்த கவுண்டிங் பண்ணிட்டு நீங்க பிராக்கெட்ல தான் அந்த வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் வந்துட்டு எண்டிங்ல வந்துட்டு லாஸ்ட் இன் கன்க்ளூஷன் he or she told that வேர்ட் கவுண்ட் பண்ணி கரெக்டா எழுதணும். எவ்வளவு டிக்டேஷன் போட்டாங்க, எவ்வளவு ஃபேர் காப்பில எழுதிருக்கீங்க, எவ்வளவு ரஃப் காப்பில எழுதிருக்கீங்கன்னு. கிளியர் அண்ட் கம்ப்ளீட் மெயின் ஐடியா மிஸ் ஆகவே கூடாது. ஓகேங்களா? கிளியராகவும் இருக்கணும், கம்ப்ளீட்டாகவும் இருக்கணும், மெயின் ஐடியா என்ன ஆகக்கூடாது, மிஸ் ஆகவே கூடாது. அடுத்து ஃபர்ஸ்ட் டிராஃப்ட், அதுக்கப்புறம் தான் ஃபேர் காப்பி இருக்கணும். ஃபேர் காப்பி என்ன பண்ணணும், நார்மலா ஹெட்டிங் போடணும், சப் ஹெட்டிங் போடணும். ஆனா ரஃப் காப்பி எப்படி இருக்கணும், நார்மலா எழுதிட்டு அதை அப்படியே ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுங்க. என்ன உங்களை டிக்டேட் பண்ணாங்களோ அதை ஸ்ட்ரோக்ஸை பார்த்து நீங்க ட்ரான்ஸ் பண்ணிட்டு அதை அப்படியே ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு பேராக்கு டைட்டில் இதெல்லாம் சொல்லியாச்சு, ஹெட்டிங் போடணும் அப்படின்ட்டு. அடுத்து இன்டைரக்ட் அண்ட் பாஸ்ட் சென்ஸ்ல இருக்கணும். டைரக்ட் ஸ்பீச்சை யூஸ் பண்ணாத. ஐ செட் அப்படிங்கறத யூஸ் பண்ணவே கூடாது. ஐங்கிற வார்த்தை என்ன பண்ணக்கூடாது, வரவே கூடாது. எதுல, ஃபேர் காப்பில. he said இப்படிதான் படிக்கணும். ஓகேங்களா? புரிஞ்சிச்சாப்பா இது? ஓகேப்பா, நான் உங்களுக்கு வந்துட்டு ஈவினிங்குள்ள வந்துட்டு இது மாதிரி ஒரு இது நான் எழுதி அனுப்புறேன். ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும். ஏதாவது டவுட் இருக்கப்பா?